அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினால் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறார். 126 சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமேன். எனக்கு அன்பான நேயர்களே, எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறீங்க. மருத்துவமனையில் கண்ணீர் வடித்து வியாதி குணமாக மன்றாடுறீங்க. அதிகாரிகிட்ட போய் கண்ணீர் வடித்து வேலைக்காக கேட்குறீங்க. வயலில் கண்ணீர் வடித்து விதைக்கிறீங்க. ஆண்டவர் இதெல்லாம் கவனிக்கிறார். கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், இந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணீர் வடிக்கிறீங்களே, எவ்வளோ கண்ணீருமா ஐயா, எவ்வளோ கண்ணீர். இந்த கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? இந்த கண்ணீரை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களா? கண்ணீரை துடைக்கக்கூட யாருமே இல்லையா? தனியாக நின்று கண்ணீர் வடிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு ஒரு கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அதான் சொல்கிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீ விதைச்சிட்டீங்க, கண்ணீர் வெடிச்சிட்டு பிரயாசப்பட்டீங்க, கண்ணீர் வெடித்து இதில் படிக்க வச்சிங்க, கண்ணீர் வெடித்து வேலை தேடினீங்க, கண்ணீரோடு கூட வீடு கட்டினீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அறுவடை, பெரிய ஒரு கம்பீரமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் கண்ணீர் வெடித்து படிச்சிங்களா? படிக்கும் போதே கண்ணீர் வந்துச்சா? படிப்பு ஒன்றும் புரியவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது, எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன், நான் பாஸ் பண்ண முடியுமா? கண்ணீர் வெடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. என் மாணவ செல்வங்களே, நீங்கள் நிச்சயமாக அதிக மார்க் எடுத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆண்டவர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீ கண்ணீரோடு படிச்சிங்க, கண்ணீரோடு படிச்சிங்க, உங்களுக்கு மெரிட் வரும். உங்களுக்கு நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஹையஸ்ட் அக்ரிகேட், நீங்கள் நல்லா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்திங்கன்னா கண்ணீரோடு படிப்பேன். நான் காமர்ஸ் குரூப் படிப்பேன். அப்போ சரியாக படிக்க முடியாது, நைட் அண்ட் டே படிச்சுட்ருப்பேன், கண்ணீரோடு படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதியாச்சு. ஆண்டவரே, நான் பாஸ் பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா அழகா தேவனை பாஸ் பண்ண வச்சார். என் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க் காமர்ஸ் குரூப்பில். கடைசியில் சென்னையிலேருந்து ஹைகோர்ட் நீதிபதி மனைவி சவுந்தரா கைலாசம், அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, மெரிட் சர்டிஃபிகேட். என் காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு காமர்ஸில். பார்த்தீங்களா, எல்லா மாணவர்களும் கைத்தட்டி ரொம்ப கனம் பண்ணாங்க. அது என்னுடைய காரியம் இல்லை, அது கண்ணீர் வடித்த கண்ணீரோடு நான் படித்தேன். எனக்கு அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு விட கண்ணீரோடு படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுத்து காலேஜ் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க, யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. உங்களை எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்னு சொன்னீரேன். யாரெல்லாம் கண்ணீர் விட்டு பிரயாசப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவரே உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நாள் வரட்டும் ஆண்டவரே. நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறட்டும் ஆண்டவரே. நல்ல வருமானம் வரட்டும் ஆண்டவரே. நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. நல்ல குழந்தை வரட்டும் ஆண்டவரே. எதுக்காக கண்ணீர் வெடித்தாங்களோ அந்த கண்ணீருக்கு எல்லாம் நீர் நல்ல பதில் தந்து அவர்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன்.